ரீசெண்டா அந்த அடிக்கடிக்கு மழையும், மோடமும் நல்ல ஒரு காத்தும் இருந்தது. இந்த மழைக்கேத்த மாரி நல்ல காரசாரமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா, தக்காளியிலருந்து, வெங்காயத்திலருந்து, பூண்டுலருந்து எல்லாமே தொக்கு ஐட்டமா செஞ்சிருந்தாங்க. அதுவுமே வாழைப்பூ தொக்கு, பெரண்டு தொக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹெல்த்தி கிடைக்காது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நெனச்ச நேரம் தொக்கு ஐட்டமா சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாது. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, பொடி ஐட்டமும் இருந்துச்சு. பொடி வகையில பார்த்தீங்கன்னா, பூண்டு கார பொடி, மணத்தக்காளி பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பில பொடி ஹெல்த்தியான கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடாத எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் குடுக்கலாம். அது மட்டும் கிடையாது. நான்வெஜ்ஜுக்கு இவங்க கிட்டயும் இருக்குங்க. நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா, சிக்கன் தொக்கு அது மட்டும் கிடையாது. மட்டன் தொக்கு, இறால் தொக்கு, பாறை மீன் தொக்குன்னு எல்லாமே இருந்தது. இறால் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய பீஸாவே வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க. இவங்களுடைய பேஜ நான் டேக் பண்றேன். இவங்களோட பேஜ்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இவங்களோட பேஜ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த மாரி வீடியோஸ்க்கு கோகை சரண் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.